பால், சர்க்கரை, பாதாம் பவுடர் இது 3யும் வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு. இது பாலும் சர்க்கரையும் மட்டும். அது பாதாம் பவுடர், இது பால், சர்க்கரை. இந்த ஸ்வீட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். 2மே நல்லாயிருக்கும். 2மே நான் எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பால், திக்கான பால் எடுத்துக்கோங்க. பாதாம் பவுடர், சர்க்கரை, லெமன், நெய், முந்திரி, பாதாம், செர்ரி. பாதாமை ஒன்றும் பாதியமாக நுணுக்கிங்க. பாருங்கள், இது மாதிரி ஒன்றும் பாதியமாக, ரொம்ப மழமழன்னு வேணால், இது மாதிரி ஒன்றும் பாதியமாக நுணுக்கிங்க. நுணுக்கியாச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ முந்திரி நெசுக்கிடலாம். இதே மாதிரி முந்திரி நெசுக்கிடலாம். ஒன்றும் பாதியமாக முந்திரியை நெசுக்கி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். முந்திரி, பாதாம் ஒன்றும் பாதியமாக இது மாதிரி நெசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாலை எப்படி காசுறதுன்னு பார்க்கலாம். ஈரமான பாத்திரத்தில் பாலை ஊற்றுங்க. காஞ்ச பாத்திரத்தில் பாலை ஊற்றாதீங்க. ஈரமான பாத்திரத்தில் பாலை ஊற்றிடுங்க. தண்ணியே ஊற்றக்கூடாது. அந்த திக்கான பாலை அப்படியே ஊற்றிடுங்க. இப்போ இந்த பால் பொங்கி வந்தோடனே தான் நம்ம லெமன் பிழிஞ்சு விடணும். அப்போ தான் பால் திரிஞ்சு வரும். பால் பொங்கட்டும். இது வீட்டில் மாடு இருந்து நிறைய பால் இருக்கும். அதை வச்சு நிறைய செய்வோம். இப்போவும் இது மாட்டுப்பால் தான். அதனால் திக்கான பால் வாங்கி நம்ம கடையில் செய்யலாம். இது நான் வீட்டில் இருக்க மாட்டோட பாலை செஞ்சுருக்கேன். எருமாட்டு பாலில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. எருமாட்டு பால் வாங்கி நீங்கள் வீட்டாண்ட இருந்தால் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். திக்காகவும் இருக்கும் பால். இப்போ பால் பொங்குது. பால் பொங்கி கொஞ்சம் நேரம் நல்லா சுண்டட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம லெமன் விடணும். பிறகு இந்த மாதிரி பால் பொங்கின பிறகு ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு இதை மாதிரி கிளறி விடுங்க. இது கொஞ்சம் நேரம் காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் லெமன் விடணும். பால் நல்லா கொஞ்சம் நேரம் காயட்டும். திக்காக இருக்கிறதுனால அடி பிடிக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. நம்ம வீட்டில் மாடு இருந்தால் அந்த பாலில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. பாலும் திக்காக இருக்கும். டக்குன்னு செய்யலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் சுண்டின பிறகு தான் நம்ம லெமன் பிழிஞ்சு விடணும். பால் இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். பக்கத்தில் எங்கேயாவது மாடு இருந்தால் பால் வாங்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வேணால் ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா அடிக்கடிக்கு செய்வீங்க. இது சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. இப்போ பால் சுண்டிடுச்சு. நம்ம லெமன் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை எடுத்து இதில் நம்ம பிழிஞ்சிட்டோம். ரொம்ப லெமன் விடாதீங்க. ஒரு பாதி பழம் விடுங்கன்னா அது ரொம்ப இதுவாகலாம் இன்னும் கொஞ்சம் போடுங்க லெமன், அவ்வளோதான். நிறைய லெமன் விடாதீங்க. ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும். ஒவ்வொரு பழம் நல்லா நிறைய ஜூஸ் இருக்கும். ஒவ்வொன்றுத்தில் இருக்காது. அதுக்காக சொல்கிறேன். பாருங்கள் அதில் ஜூஸே இல்லை. அதனால் ஒரு பழத்தையும் நம்ம விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ பால் கெட்டு போச்சுன்னு பயப்படாதீங்க. இப்படி தான் இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது அப்படியே ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி இருக்கும். அது அப்படி தான் செய்யணும். கெட்டு போச்சுன்னு பயப்படாதீங்க. பால் திரிஞ்சிரும் லெமன் விட்டோன்னே. பார்த்தீங்களா, கொஞ்சம் திரிஞ்சிருச்சு. இப்படி தான் வரும். நல்லா கொஞ்சம் வேகமாக வைங்க.
நல்லா திரிஞ்சிடும் பால். பக்கத்துலேயே நின்று கிளறிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிக்கும். பாருங்கள் பால் எப்படி திரிஞ்சிடுச்சு. இதை மாதிரி வரணும். நீங்கள் வேகமாக வச்சு கலரினா கூட பரவாயில்ல, ஆனால் தீஞ்சிரும். கலரிட்டே இருக்கணும். ஸ்லோவாக வச்சு கூட நீங்கள் பொறுமையாக செய்யலாம். கொஞ்சம் வேகமாக வச்சு செஞ்சால் சீக்கிரமாக செய்யலாம். அது பாருங்கள், இப்போ நான் வேகமாக வச்சு செய்கிறேன். கலரிட்டே இருக்கணும். நீங்கள் பொறுமையாகவே வச்சு செய்யுங்க. ஏன்னா நம்ம விட்டுட்டு இப்படி போனால் தீஞ்சிரும். அதனால் பொறுமையாக வச்சு செய்யுங்க. பக்கத்துலேயே இருந்தால் தான் கொஞ்சம் வேகமாக வச்சு இதை அப்படியே பொங்காத அளவு கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். கலரி விட்டுட்டே இருக்கணும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி சொன்னோன்னே நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். இப்போ சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சம் சர்க்கரை தூக்கலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க சர்க்கரை, ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஸ்வீட்டாக சாப்பிட. நல்லா கலக்கிடுங்க. இதை வேகமாக வச்சு செய்யலாம், ஆனால் கலரிக்கினே இருக்கணும். பாருங்கள், இப்போ ஸ்லோ பண்ணியாச்சு. ஸ்லோ பண்ணிட்டு சர்க்கரையை போட்டு கலரிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வேகமாக வச்சு நல்லா கலரலாம், தீயாது. பாருங்கள், இப்போ கொதிக்குது. நல்லா வேகமாக வச்சுட்டு கலர்னா சீக்கிரமாக வேலை முடிச்சிடும். ஆனால் நல்லாயிருக்கும். தீயை மட்டும் விட்றாதீங்க. வேகமாக வைக்கிறேன், வேகமாக வைக்க சொல்கிறேன்னு சொல்லி வச்சு தீயை விட்றாதீங்க. பக்கத்துலேயே இருந்து கலரினே இருங்க. இது கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். பால் சுண்டிச்சின்னு வச்சுங்க, சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த ரொம்ப திக்காச்சுன்னா இறக்கிடலாம். பாதாம் பவுட்ரு சேர்த்துருங்க. இந்த ஸ்வீட்டுக்கு பாதாம் பவுடர் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாதாம் பவுட்ரு போடாமையே நான் செஞ்சுருக்கேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாதாம் பவுட்ரு போட்டாலும் நல்லாயிருக்கும், பாதாம் பவுட்ரு போடலாம் நல்லாயிருக்கும். ரெண்டுமே ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். இது பாதாம் பவுட்ரு போட்டால் ஓரளவுக்கு கலர் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், எல்லோ கலரில் நல்லாயிருக்கு. எல்லோரும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க, இது நல்லாயிருக்குன்ட்டு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இது ரொம்ப பிடிக்கும். இப்போ முந்திரியை சேர்த்துருங்க. இன்னும் பாதியமாக உடைச்ச பாருங்கள், அந்த முந்திரியை சேர்த்துருங்க. பாதாம் சேர்த்துருங்க. நம்ம பாதாம் பவுட்ரு போட்டிருக்கோம், அதுக்கே இதை போடலாம் யோசிக்காதீங்க. ரெண்டுமே போடுங்க, அப்போ தான் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்துட்டுலாம் போடாதீங்க, இது மாதிரி உடச்சி தான் போடணும். நல்லா இது மாதிரி கலரி விட்டுனே இருக்கணும். பாருங்கள், தீயவே இல்லை பாருங்கள். நீ கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா தீஞ்சிரும், வேஸ்ட்டாக போயிடாதனால நல்லா கலரினே இருங்க கை விடாமல். சர்க்கரை, முந்திரி, பாதாம் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ நெய் ஊற்றிடலாம், ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா கலரிடலாம். நெய் ஊற்றி நல்லா கலரியாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சு ஸ்பூன் போட்டு சாப்பிட்றலாம். இதே மாதிரி உதிரியாகவே அள்ளி எடுத்து சாப்பிட்றலாம். அது அப்படியே சாப்பிட்லாம். நான் ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள். இதை மாதிரி ஒரு கிண்ணம் டம்ளரில் நெய் தடவிடுங்க. இது மாதிரி தடவிட்டு அதில் ஊற்றி கொஞ்ச நேரம் ஆறின பிறகு எடுத்தால் வந்துடும். இப்போ நெய் தடவியாச்சு. இப்போ இந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன கிண்ணம் வச்சுருக்கேன், அதில் போட்டு வச்சிடலாம். பார்க்க நல்லாயிருக்கும் அது. நான் ஒன்று கிளாஸில் ஊற்றுறேன். கிண்ணத்தில் தான் ஊற்றணுமோன்னு யோசிக்க வேணாம், எதில் ஒன்றாலும் நம்ம ஊற்றலாம். நான் கிளாஸ்லேயும் ஊற்றுறேன், கிண்ணத்துலேயும் ஊற்றுறேன் பாருங்கள். சூடாக இருக்குது, எடுத்து வச்சுருவோம்.
ஸ்பூன் போட்டு எடுத்து வைப்போம். இது சூடாக வச்சுட்டோம். ஆறுன பிறகு தான் எடுக்கணும் இதை. இப்போ இதை நம்ம சமப்படுத்திடலாம். கொஞ்சம் நெய் தடவிட்டு அதை கரெக்டாக பண்ணோம்னா கரெக்டாகிடும். ஒட்டும், அதனால் நெய் தடவிட்டு அது மேலே அப்படியே சமப்படுத்திடலாம். அவ்வளோதான், சமப்படுத்தியாச்சு. இப்போ இன்னொரு கிண்ணம், அந்த கிண்ணத்துலேயும் எடுத்து வச்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. பாதாம் போட்டுக்கிறதுனால பாதாம், முந்திரி, பாதாம் பவுடர், பால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். சிம்பிளான பொருள் தான், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம வெளியெலாம் போய் வாங்கலை, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செஞ்சிட்டோம். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே இதை சாப்பிட்லாம். பால் பிடிக்காதவங்க கூட இதை மாதிரி கொடுத்து பாருங்கள், இது ரொம்ப பிடிக்கும். பால்லையே செஞ்சதுன்னு கேட்பாங்க, அந்த மாதிரி நல்லா ருசியாக இருக்கும். தெரியவே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சாப்பிட. அவ்வளோதான், எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், ஒரு 10-15 நிமிஷம் ஆறின பிறகு எடுத்தால் வந்துடும். இப்படி சூட்டோடு எடுக்க வேணால், ஆறட்டும். இப்படியே வச்சுருங்க, ஆறட்டும். அவ்வளோதான், ஆறிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம செர்ரி வச்சுருந்த பாருங்க, அது 2ஆக கட் பண்ணிக்கலாம். முழுசாக கூட ஒன்று வைக்கலாம், நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இதை அப்படியே பொறுமையாக எடுத்து இப்படி தட்டிட்டிங்கன்னா வந்துடும் கிண்ணத்துலேருந்து. இதை மேலே கையில் இப்படி தட்டினீங்கன்னா வந்துடும். கிண்ணத்துல ஈஸியாக வந்து, கிளாஸு கொஞ்சம் லேட் ஆகுது பாருங்கள், வந்துருச்சு. தட்டினோன்னா வந்துடும். அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்துமேலே செர்ரி வச்சு இப்போ சாப்பிட்லாம். ஸ்வீட் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நிறைய பொருளாக, 3 பொருள் தான். 1/2 லிட்ரு பாலுக்கு இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுட்டிங்கன்னா திருப்பி நாளைக்கும் செய்யலான்னு தோணும் உங்களுக்கு. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு. இது பால்கோவான்னு நாங்கள் சொல்லுவோம். அவ்வளோதான், ரெடி ஆச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு இப்படி தான் செய்வோம். இப்போ தான் பாதாம் பவுட்ரு போட்டு செய்கிறோம். முதல்ல பாதாம் பவுடர்லாம் போட மாட்டோம். இந்த ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதே மாதிரி தான் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பால், சர்க்கரை, முந்திரி, பாதாம், லெமன். இதே தான், அந்த பருப்பு எடுத்து நுணுக்கி வச்சுக்கோங்க ஒன்றும் பாதியமாக. பாதாம் 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 எல்லாத்தையும் நுணுக்கி வச்சு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ முந்திரியும் அதே மாதிரி ஒன்றும் பாதியமாக நெசுக்கி எடுத்து வச்சுருங்க. நெய்யெல்லாம் போட்டு வறுக்கக்கூடாது, பச்சையாக இதை மாதிரி வறுக்காமையே இதை மாதிரி எடுத்து நுணுக்கி வச்சுக்கணும். இப்போ ஈரமான பாத்திரத்தில் பால் எடுத்து ஊற்றிடுங்க. காஞ்ச பிறகு பாலை ஊற்றாதையும், ஈரமான பாத்திரம் பண்ணுங்க. பால் பொங்கிடுச்சு. ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ பால் ஸ்லோ பண்ணிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். பாலை நல்லா இது மாதிரி கிளறி விடுங்க. இது மாதிரி பொங்கணுன்னு கிளறி விடுங்க பாலை. ஸ்லோ பண்ணிவிட்டு கிளறி விட்டுனே இருங்க. இதுவும் நல்லா சுண்டுட்டோம். இதுவும் வீட்டு பால் தான், எருமாட்டு பால். நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விடுங்க.
கலரி விட்டுனே இருக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க அடியில் அடி பிடிச்சிரும். ஏன்னா இது நம்ம ரொம்ப திக்காக போட்டிருக்கிறதுனால அடியில் அடி பிடிச்சிரும். கலரிக்கிட்டே இருங்க. இப்போ லெமன் பிழிஞ்சிடலாம். இப்போ பால் திரிஞ்சிரும். பயப்படாதீங்க. இப்படி தான் வரணும். பாருங்க பால் திரிய போது காமிக்கிறேன் உங்களுக்கு. பால் திரிஞ்சிருச்சு. நல்லா கலரி விட்டுனே இருங்க. கொஞ்சம் கொதிக்குதுன்னு விட்றாதீங்க, கலரி விடுங்க. கலரி விட்டுனே இருங்க. அப்போ தான் நல்லா பாருங்கள் பால் திரிஞ்சிருச்சு. இப்படி தான் இருக்கணும். நல்லா கலரி விடுங்க. கொஞ்சம் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். கலரினே இருங்க. கலரியாச்சு. இது நல்லா சுண்ட பிறகு தான் நம்ம சர்க்கரை சேர்க்க முடியும். இதுக்கு முன்னே சேர்க்காதீங்க. சர்க்கரையை நல்லா சுண்டட்டும். சுண்ட பிறகு சர்க்கரை சேர்க்கலாம். அந்த தண்ணி சுண்டட்டும். சுண்ட பிறகு நம்ம சர்க்கரை சேர்ப்போம். இப்போ நம்ம வேகமாக வச்சு நல்லா கலரினே இருக்கலாம். ஏன்னா நம்ம பக்கத்துலேயே இருக்கோம்ல, அதனால் கலரினே இருக்கலாம். தூரமாக போனால் தான் வேகமாக வைக்கணும். ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஆனால் கலரி விடணும் நீங்கள். ஸ்லோவாக வச்சாலும் கலரி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னு வச்சுங்க தீஞ்சிரும். கலரியாச்சு. கொஞ்சம் சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். அவ்வளோதான் சுண்டிச்சு. அந்த கிண்ணத்துலேருந்து வேறு பாத்திரத்துக்கு சேர்ந்தாச்சு. அகலமான பாத்திரம் ஊற்றிட்டு இப்போ செய்கிறோம். இப்போ சர்க்கரை சேர்த்துருங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலருங்க. நல்லா கலக்குங்க. நல்லா இது மாதிரி கலக்கினே இருங்க. சுண்டுற வரையும். பார்த்தீங்களா சுண்டிச்சு பாருங்கள். இதிலலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம சர்க்கரை மட்டும்தான் சேர்த்துருக்கோம். நல்லா கலரிட்டே இருங்க. நல்லா கலரியாச்சு. இது தண்ணி சுண்டுற வரையும் தான் கலரணும். தண்ணி சுண்டிச்சு பாருங்கள். எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்படி இருக்கும்போது தான் இறக்கணும் நம்ம. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாதாம் முந்திரி போட்டு கலரி இறக்கிடலாம். நல்லா இதை மாதிரி கலரணும். பார்த்திங்களா எப்படி நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு. இதை மாதிரி கலரணும். ரெடி ஆயிடுச்சு. பால்கோவா ரெடி. உதிரி உதிரியாக ஆகிடுச்சு. நல்லா இன்னொரு கலருங்க. இப்போ நம்ம பாதாம் சேர்த்துடலாம். முந்திரி சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம நெய் தடவிடலாம். தடவிட்டு இதை எல்லாத்தையும் எடுத்து சேர்த்த மாதிரி நெய் தடவிடுங்க. நெய் தடவிச்சு அதில் கொஞ்சம் நெய் போடுங்க. நெய்யை போட்டு நல்லா கலருங்க. நம்ம நிறைய நெய் போடல, கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். அந்த கிளாஸில் நம்ம நெய் தடவுறோம். இந்த மாதிரி கிளாஸில் தடவிட்டு அள்ளி போட்டுருங்க எல்லாத்தையும். இதை மாதிரி வச்சுருங்க. ஆறட்டும். நல்லா ஆறட்டும். இது மாதிரி வச்சுட்டுங்க. அதுதான் ரெடி ஆயிடுச்சு. ஆறின பிறகு எடுத்து நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம்.
இதை நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாதாம் போட்டிருக்கோம், அதுவும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். 2 மெத்தடில் செய்யுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஓரமாக விட்டு கத்தி எடுத்துடலாம். உடச்சிக்கிச்சு. ஆறலை இன்னும் சூடாகவே இருக்குது. பொறுமை இல்லை, சாப்பிட்றணும். சூடாக சாப்பிட்டீங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். சில்லுன்னு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் உடனே செஞ்சு உடனே சூடாகவே சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மாதிரி தட்டிட்டு எடுக்கணும். இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதை கையை பிடிச்சின்னு பொறுமையாக கட் பண்ணோம். கொஞ்சம் சூடாக இருக்குது, அவ்வளோதான். இதை மாதிரி கட் பண்ணி சாப்பிட்ணும். ஆனால் இது கொஞ்சம் ஆறாதனால இதை பாருங்கள் உடஞ்சிருச்சு. ஒரு பீஸ் கரெக்டாக 2வது பீஸ் உடஞ்சிச்சு. உடனே என்ன பண்ணோம், எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டோம். இது சொதப்பலாயிடுச்சின்னு சொல்லி பாருங்கள் உடஞ்சிருச்சு ஃபுல்லாக. உடனே ஒரு கிண்ணத்தில் போட்டு இதை மாதிரி பண்ணிட்டோம். இதை மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்தையும் எடுத்து ஒரு நெய் கிண்ணத்தை தடவி வச்சுட்டு இப்போ எப்படி தட்டுறோன்னு பாருங்கள். ஈஸியாக வரும் இது. குட்டி குட்டி கிண்ணம் வச்சு இது மாதிரி தட்டி எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டா வந்துடும். இப்போ நான் கிண்ணத்தை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அது வரல, அது வந்துடுச்சு. இதை கொஞ்சம் தட்டினா தான் வரும். அவ்வளோதான், தட்டிட்டு வந்தாச்சு. சர்க்கரை பால் வச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடிக்கு செய்வீங்க. எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். சாப்பிடவும் அவ்வளோ நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சாச்சு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் செய்யணுன்னா 2 லிட்டர் பால் வாங்கி செஞ்சேன்னா தாராளமாக எல்லோரும் சாப்பிட்லாம். 2 லிட்டர் பாலுக்கு 6 பேர் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கேன். ஒன்றில் பாதாம் போட்டு செஞ்சுருக்கேன். பாதாம் பிடிக்காதவங்க இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.